ஓகே. இப்ப அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். ஸோ இந்த டிப்ஸ்ல நான் என்ன குடுக்குறேன் அப்டின்னா, உங்களுக்கு இந்த த்ரெட் கட் ஆகுது அப்டின்னா, அதுக்கு அடுத்தது என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த 2 ரீசனும் செக் பண்ணிட்டீங்க. நல்ல குவாலிட்டி த்ரெட் போட்டுருக்கிறீங்க. அடுத்தது த்ரெட்டும் ப்ராப்பரா போட்டுருக்கிறீங்க அப்டின்னா, அடுத்தது நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்டின்னா, நீடில் வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்களான்னு பாருங்க. அந்த நீடிலுக்கு மேல நம்ம வந்து கரெக்ட்டா இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, சைடுல ஒரு ஸ்க்ரூ குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவ லூஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து நீடில வந்து வெளிப்பக்கமா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா சைஸஸ் வச்சிருப்பாங்க. நீடிலோட சைஸ். இப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கிறது, இது வந்து ஸ்மால் மிஷின்ங்கிறதுனால 14 சைஸ் நீடில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது எப்போ நமக்கு வந்து நீடில் கட் ஆகும்னே தெரியாது. ஸோ, அதனால ஒரு 10 நீடில் எப்பவுமே நீங்க வந்து கையில வாங்கி வச்சிட்டீங்கன்னா, நீங்க வந்து எப்ப வேணாலும் நீடில் வந்து உடையும்போது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இது வந்து எப்படி நான் மாட்டுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. அதுல அந்த ஸ்க்ரூவ ஃபர்ஸ்ட்டு உள்பக்கமா உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவ நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரூல உள்ள ஆணி இப்போ உள்பக்கமா இருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரூவ நல்லா லூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழ் பக்கமா நம்மளோட நீடிலையும் உள்ள இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ அந்த நீடில்ல பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டு பகுதி இருக்குல்ல, அந்த ஃப்ளாட்டான பொசிஷன். ஸோ அந்த ஃப்ளாட் வந்து நமக்கு இப்போ அந்த மேலே அந்த நீடில் பிளேஸ் பண்ணக்கூடிய இடத்துல உள்பக்கமா மெர்ஜ் ஆகணும். ஸோ அந்த அங்கேயும் ஒரு வெட்டு பகுதி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெட்டு பகுதிக்குள்ள நம்மளோட நீடில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சில பேரோட மிஷினில் வந்து ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மிஷினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சா கூட ஓகே தான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் வர்றதை பொறுத்து. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தான் கேப் மேலே விட்டுட்டு கரெக்டாக வச்சுருக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேல் பக்கம் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கீழ் பக்கம் இந்த நீடிலோட ஹோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக அது சைடில் இருக்கணும். ஸோ அந்த கரெக்டாக 90 டிகிரியில் அந்த நீடில் பிளேஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் ரெண்டுமே சைடு பார்த்து இருக்கணும். கரெக்டான ஆங்கிளில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து சைடு வியூவில் காமிக்கும் போது உங்களுக்கு அந்த ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியுது. இப்போ நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு வியூக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக அந்த நீடில் வந்து சைடில் இருக்கும். சாரி, நீடிலோட ஹோல் வந்து சைடில் இருக்கணும். தென் அதே மாதிரி இந்த மாதிரி நீடில் நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது அந்த கீழே இருக்குல்ல, ஸோ அந்த கீழே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். அந்த ஹோலில் கரெக்டாக உங்களோட நீடில் போயிட்டு போயிட்டு மேலே வரணும். அது வந்து அந்த சைடில் எதுலேயுமே டச் ஆகக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு ரீசன் வந்து நீடில் வந்து உங்களுக்கு ஆங்கிள் சரியாக இல்லாமல் கோணலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது என்ன ஆகும்னா த்ரெட்டு வந்து பிரேக் ஆகும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க, எனக்கு வந்து ஸ்டிச்சஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஆங்கிள் நீங்கள் வந்து கொஞ்சம் கோணலாக திருப்பி நீங்கள் நீடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா த்ரெட்டு கட் ஆகும்.